டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம இன்றைக்கு ஷிரோதாரா அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேத சிகிச்சை முறையை பற்றி சில குறிப்புகளை தெரிந்து கொள்ளலாம். ஷிரோதாரா, ஷிரஸ் அப்படின்னா சமஸ்கிருதத்துல தலை அப்படிங்கிறது பொருள். தாரா அப்படிங்கன்னா தாரை. ஒரு மண்பானையில் ஒரு சின்ன நூலை கட்டி ஒரு மெல்லிய தாரை போன்று மூலிகை கஷாயங்களையோ அல்லது எண்ணெயோ பால் போன்ற பொருட்களையோ ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நம்ம ஊற்றுவோம். இதற்கு பேர் தான் ஷிரோதாரா. இன்றைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத சிகிச்சையில் இந்த ஷிரோதாரா பெரும் பங்கு வகிக்கிறது. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனுஷனுக்கு எப்போ ஆற்றல் சரியாக இருக்குன்னா அவங்களுடைய தெளிவான சிந்தனைகள் இருக்கும் பொழுதுதான் அவங்களுடைய இயக்கம், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை தெளிவாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பல்வேறு வகையான மன அழுத்தத்துக்கு ஆளாகிறோம். அதற்கப்புறம் அதிகமாக டிரைவிங் பண்ணுறோம். இதனால் கழுத்து எலும்புகள் தேய்மானம் ஆகிறது. அதுக்கப்புறம் மன அழுத்தத்தின் காரணமாக உடல் உபாதைகளும் வருகிறது. இதற்கு நல்ல சிகிச்சை அப்படின்னா அந்த ஷிரோதாரா தான். சரி, இதை எப்படி இன்னும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆயுர்வேதத்தில் வாதம், பித்தம், கஃபம் தான் அடிப்படை. வாதம் தான் செயல்பாடுகளுக்கு காரணமானது, பித்தம் நல்ல சிந்தனைக்கு காரணமானது, கபம் நிலையான ஆற்றலுக்கு காரணமானது. அப்ப உடல் உபாதைகள் காரணமாகவோ அல்லது புறச்சூழல் காரணமாகவோ வாதம் அதிகரிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனைகள் ஏற்படும். தீராத தலைவலி இருக்கலாம். பேஷண்ட்ஸ் நிறைய பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம், டாக்டர் எனக்கு தலையில சம்மட்டி அடிக்கிறது போல வலிக்குது, அல்லது மைக்ரைன் ஹெட்ஏக்ஸ் அப்படிங்கிறது வருது. இன்னைக்கு மைக்ரைனுக்கு ட்ரீட்மெண்ட்ஸே இல்லை. நிறைய வலி மாத்திரைகளை மக்கள் எடுத்துக்கிறாங்க. இரவுல தூக்கமின்மையினால கஷ்டப்படுறாங்க, தெளிவான சிந்தனைகள் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அப்ப அவங்களுக்கு உடல்ல வாதம் அதிகரிச்சிருக்கு. அப்ப அவங்களுக்கு இந்த எண்ணெய் தாரை, அதாவது ஷிரோதாரா அப்படிங்கிறது ரொம்ப நல்லா பயனுடையதாக இருக்கும். இதற்கு பல வகையான மருந்துகளை நம்ம பயன்படுத்துறோம். எடுத்துக்காட்டாக ஒருத்தர் தூக்கமின்மையில வராங்கன்னா க்ஷீரபலா தைலம், அதாவது பால் மற்றும் குறுந்தொட்டி நல்லெண்ணெயில் காய்ச்சப்பட்ட எண்ணெய், இது ரொம்ப நல்ல மைண்டுக்கும் உடம்புக்கும் ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும். இதை எப்படி செய்வோம் அப்படின்னா முதல்ல அந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஒரு ஆயுர்வேத மருத்துவரின் கண்காணிப்புல பார்த்துக்கொள்வோம். அவர்களுக்கு வாதம் அதிகமாக இருக்கு, பித்தமும் அதிகமாக இருக்குன்னா இந்த க்ஷீரபலா தைலத்தை வச்சு நம்ம ஷிரோதாரா செய்வோம். ஒரு சுமாராக ஒரு 3 முதல் 4 லிட்டர் அளவுக்கு இதற்கு எண்ணெய் தேவைப்படும். அதை அந்த பானையில ஊற்றி சின்ன தாரா மாதிரி செய்யும் பொழுது அதை எப்படி செய்வோம்னா கரெக்டாக அந்த நெற்றியில வலது பக்கம் இடது பக்கம் ஒரே சீராக அந்த சிகிச்சையை செய்வோம். முதல் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு செய்யும் பொழுது நல்ல பலனை கொடுக்கும். முதல் நாள் 20 நிமிஷம் செய்யலாம், அடுத்து 25 நிமிஷம், இப்படி கூட்டி பிறகு குறைத்து இந்த ஷிரோதாரா சிகிச்சையை செய்வோம். நம்ம உடம்புல இந்த நெற்றி பொட்டு அப்படிங்கிறது 3வது கண், ஆக்ஞா சக்கரா அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க. இந்த மூளையினுடைய செல்களை இது தூண்டும். இந்த ஷிரோதாரா செய்யும் பொழுது நம்ம EEG எடுத்து பார்க்கும் பொழுது ஆல்ஃபா வேவ்ஸ் அதிகமாகிறதையும் பீட்டா வேவ்ஸ் குறையிறதையும் ஆராய்ச்சிகள் நிரூபிச்சிருக்காங்க. மேலும் இது உடம்புல இருந்து மூளையிலிருந்து நம்ம உடம்புக்கு வருகின்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எக்ஸைட்டேட்டரி, இன்ஹிபிட்டரி ஆக்ஷன்ஸ் இருக்கு. அப்ப அதை சீர்படுத்துவதற்கும் இந்த ஷிரோதாரா பெருமளவுல பயன்படுத்துது. சரிங்க, வாதத்துக்கு மட்டுமா இந்த சிகிச்சை இல்லை, பித்தம் சார்ந்த நோய்களுக்கும் இந்த சிகிச்சையை பயன்படுத்துறோம். கண் எரிச்சல் அதிகமாக இருக்கு, மைக்ரைன்ல பித்தம் சார்ந்த கண் பிரச்சனைகள் அல்லது தலைவலி இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்களுக்கு பால் கஷாயங்களை வச்சு ஷிரோதாரா பண்ணுவோம். இது மட்டும் இல்லைங்க, பல நோய்களுக்கும் இதை பயன்படுத்துறோம். எடுத்துக்காட்டாக சோரியாசிஸ். ஏற்கனவே சோரியாசிஸ் அப்படிங்கிறது உடலும் மனமும் சார்ந்த நோய். எவ்வளவு மருந்துகள் கொடுத்தாலும் அவர்களுக்கு திருப்ப திருப்ப இந்த சோரியாசிஸ் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அவர்களுக்கு தக்கரதாரா, தக்கரம் அப்படின்னா ஆயுர்வேதத்துல மோர் மட்டும் பயன்படுத்தலைங்க, பால்ல பல மூலிகைகளை போட்டு பால் கஷாயம் செய்து அதை தயிராக்கி அதை மோராக்கி அந்த தாராவாக பயன்படுத்தும். இப்படி அவர்களுக்கு செய்யும்போது ஒரு எக்ஸலண்டா அவங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆகிறத பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அதாவது அடிக்கடி வயிற்றில் பிரச்சனை இருக்கும். இதுவும் மனம் சார்ந்த உடல் நோய். அதற்கும் இந்த ஷிரோதாரா செய்யும் பொழுது ரொம்ப நல்லா பலனை கொடுக்கும். இன்றைக்கு பார்த்தோம்னா நம்ம நிறைய டிராவல் பண்ணுறோம். அப்போ கழுத்து எலும்புகளில் ஒரு விதமான வலி, அதுக்கப்புறம் அழுத்தம், அதுக்கப்புறம் நம்ம பின்மண்டையில் தலைவலி இருக்கும். அதற்கு ஷிரோதாரா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த மூலிகைகளையும் எண்ணெய்களையும் மாற்றி ஷிரோதாரா செய்யும் பொழுது ரொம்ப நல்லா வித்தியாசம் இருக்கும். இதை நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய இறைவன் வழிபாட்டிலேயே நம்ம இறைவனுக்கு அபிஷேகம் செய்வோம். எல்லாமே தலையிலிருந்து பல்வேறு பொருட்களை கொடுப்போம். எதற்குன்னா அந்த உச்சி குளிரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடிப்படை. தலை தான் நம்மளுடைய கபத்திற்கும் வாதத்திற்கும் பித்தத்திற்கும் செயல்பாட்டிற்கும் அடிப்படையான இடம். அதனால அதை சரியாக பாதுகாக்கணும்னா இந்த ஷிரோதாரா ஒரு சிறந்த சிகிச்சையாக இருக்கும். சரி நேயர்களே, ஷிரோதாரா பற்றி சில குறிப்புகளை தெரிந்து கொண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.